மழைக்கு ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே படுத்தும்படி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொள்ளினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண அப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த லிக்ஸ் உடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிக்ஸ் வரும்போது ஆர்ட் எஃபெக்ட் மாதிரி இல்லையா, ஸோ அது வந்து பண்ண இப்போ எப்படி ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த ஆர்ட் வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் லைட் கொடுத்து இதில் ஸ்க்ரீன்றதே நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மார்க் போய்க்கும். ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீக் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸரும் ஓகே. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாஷையும் கொடுத்து இப்போ பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் அந்த வீடியோ இங்கே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கான்னு செக் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சேம் அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ண எஸ்எம் பண்ணால் ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீக் பண்ணால் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே சமயத்தில் அந்த லிக்ஸுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ண இந்த வீடியோவை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தா ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆட் பண்ண வீடியோ எல்லாமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன்னாக நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே குரூப் ஆப்ஸில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் குரூப் பண்ணி அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக அந்த எல்லா லிக்ஸும் கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் அன்குரூப்புன்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் கொட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரு அப்படியே எங்களை ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாங்க. ஸோ முன்ன நம்ம ஆட் பண்ணிங்க வீடியோ, ஸோ அதுக்கு கீழே சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் லிக்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லேயரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடு செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேல் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு SIN மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேண்டு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் இருக்கும். இப்படி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே பொசிஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேமே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட் எண்டில் ஒரு கீஃபேம் கொடுத்து ஜஸ்ட் இப்போ ZVL கிளிக் பண்ணிட்டு ஒரு வேல்யூ வந்து பண்ண லைட்டாக நான் வந்து பண்ண ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 500க்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம பிக்கு ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பிக்கை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு பிகு தவிர நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பிகு தவிர நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜினி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ்யூட் பண்ணால் இந்த பிக் வந்து பண்ண ஆனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கும். ஸோ இதே சேமத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் இன்புட் பண்ண பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு, அதனால அதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புளுக்கள் லேயர் கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் கொட்டு ஸ்டாரையும் கொட்டு இப்போ நானஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ன்னு இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்க ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணினாக்க ஒரு டார்க் புல் லேயர் இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் கொண்டு ஸ்டாரை கொட்டு இன்னொரு பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் பாருங்க, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் குட்டு ஸ்டார் விட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். ஸோ
ஸோ அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடு குரூப் போய்க்கும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கொடுத்து மீடியோ விட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கும். நெக்ஸ்ட் இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த லேயர் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஷன் வேப் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்க இதில் டேல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இதில் கீழே மிரர் வந்து பண்ண ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் இது நீங்கள் ஆன் பண்ணி விட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் வந்துக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கீழே எமர்சல் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கணும். ஸோ இப்போ ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா 3 பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி கேப் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா ஸோ இதுக்கு முன்னாடி நாம் ஒரு 3 லேயரில் பிக் ஆட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ இந்த 3 லேயர் தான் நாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு இந்த லேயருக்கு வந்துக்கும். ஜஸ்ட்டு அந்த லேயர் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாசம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த கேப் இருக்கிற இடத்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாசம் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. மேலே அழட்டு இருக்கும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு புக் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் வரும். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஸ்டாரை விட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பிக் இருக்குது. அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே பாசம் கொடுத்து காப்பி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாசம் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மறு இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ண அதே ஸ்பீட் டெக்னிக்கல் போய்ட்டு இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி கால் ஃபுல்க்கு ஸ்டார் விட்டு நீங்கள் வேறு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா கரெக்டாக அந்த குரூப்பு அது கீழே ஒரு லேயருக்கு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த பாஷையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாஷையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மேலே இருக்கிறது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே நம்ம வந்து பார்த்தாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். சொல்லலாம். நெக்ஸ்ட் மறு இருக்கான்னு செக் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் வரும். இதே சேம் இடத்துல பேக்ரவுண்ட் பிக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் ஸ்டாக் விட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் ஸ்டார் விட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிக்கிங் ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்கள் பிக்கு சரியாக இல்லைனாக்கா ஜஸ்ட்டு இதில் போய் நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துங்க. ஸோ இதுவும் ஆடே இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஒரே கலர் லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரில் நீங்கள் எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு 4 லேயருக்கு பாருங்கள். இது 4த்து அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் லீவ் பண்ணால் லாஸ்ட் இருக்கும் பெஸ்ட் நேரம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் புல்லு 10 மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சுனேஷ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.